விச்சு விச்சு இங்க வாசிக்கிறோம். எங்க போன விச்சு? எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது? நீங்க என்னத்துக்கு என்ன தேடுறீங்க? நான் தேடாம உன்னை வேற யாரு தேடுவா? ஜென்ம லக்னத்துல புதனும் சுக்கிரனும் என்ன வந்து மீட் பண்றேன்னு சொன்னாங்க. யாரு உன்னை மீட் பண்ணாலும் நான் தான் உன்னை டெய்லி மீட் பண்ணுவேன். we are like skin and blood. உன்னை என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்களும் நானும் பிரியணும்னா நான் என்ன செய்யணும்? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி அதெல்லாம் விடு. இந்த வருஷத்துக்கு வெறும் உனக்கு 600 செருப்படி தான் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 400 செருப்படி முடிச்சாதான் நம்மளால அடுத்த வருஷத்தை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண முடியும். 400 செருப்படியை நீங்க கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் முடிஞ்சிருவேன். அப்புறம் எங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றது? அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. முதல்ல இந்த 400 செருப்படியை நீ எப்படி வாங்கிக்க போறன்னு நீயே முடிவு பண்றியா இல்ல நானே முடிவு பண்ணி கொடுக்கட்டுமா? ஏன்னா உனக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. உன் வாயை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் நீயே தனித்தனியா செருப்படி வாங்கிட்டேன்னா அதை இதுல கொஞ்சம் நான் கால்குலேட் பண்ணிப்பேன். எப்படி வேணா கொடுங்க, சமாளிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். கொடுக்கறதுக்கு உங்களால முடியுமான்னு மட்டும் பாருங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஒரு பவர்ஃபுல் ஃபீனிக்ஸ் பறவைன்னு நிரூபிக்கிற பத்தியா காக்கா கூட கத்துது. போதும், சரி அதை விடு. நம்ம எப்படி 2026 ஸ்டார்ட் பண்ண போறோம்னு ஏதாச்சும் பிளான் இருக்கா உனக்கு? என்னோட பிளான் எப்பவுமே தனிதான். ஜெயிக்கிறத நோக்கி தான் நான் ஓடுவேன். நீ எத்தனை முறை என் காலை பிடிச்சி கீழே தள்ளினாலும் நான் எந்திரிச்சு ஓடிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் வி ஆர் பார்ன் வாரியர்ஸ். என்னையே எதிர்த்து நிக்கிற இல்ல நீ? நான் எந்திரிச்சு கூட நிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கும் போது நான் உங்களை எதிர்த்து நிக்கிறதுல தப்பு இல்லை தானே? அதான் சொன்னல, உனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனாலும் உன்னை மடக்கி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ரை பண்றேன். 2026ல நீயா நானான்னு பாத்துப்போம். பட் இந்த வருஷம் நான் தான் ஜெயிச்சேன். இந்த வருஷம் பெண்டிங் இருக்கிற 400 கரெக்டையும் முடிக்கிறேன், உன்னையும் முடிக்கிறேன்.